Welcome to MR Physics. I am Raju, 12th Physics, Unit 3. Magnetism and magnetic effects of electric current உள்ள important book back numericals ஒன்று சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 5 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்பியர்னுடைய மாஸ் 100 கிராம், அதனுடைய ரேடியஸ் 20 சென்டிமீட்டர். இந்த ஸ்பியரை வயர்னால் சுற்றிருக்காங்க. ஒவ்வொரு சுற்றுமே ஒரு காயில் மாதிரி ஆக்ட் பண்ணோம். இந்த காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 5. இந்த ஸ்பியரு ஒரு இன்க்ளைன் பிளேன் மேலே இருக்குது. இந்த ஸ்பியர் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க 0.5 டெஸ்லா. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த காயில் வழியாக எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்பியர் ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ ஸ்பியர் அண்ட் திஸ் இஸ் அ இன்க்ளைன் பிளேன். இந்த ஸ்பியர் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பியர் ஒன்று டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும், ரெண்டாவது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும். த ஸ்பியர் ஹேஸ் டு பி இன் த டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் and it has to be in the rotational equilibrium. அதாவது இந்த ஸ்பியர் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பியரில் டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் இருக்கக்கூடாது, ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கக்கூடாது. அதுதான் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும், ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் இந்த ஸ்பியர் இருக்கும்போது அங்கே நெட் ஃபோர்ஸ் 0. net force is equal to 0. இதே ஸ்பியர் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்லையும் இருக்கணும் அப்படின்னா net torque must be equal to 0. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்குவோம். net force is equal to 0. இந்த ஸ்பியர் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ எழுதலாம். நம்பர் 1 கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை F suffix G அப்படின்னு எடுத்துக்கோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. இதை நம்ம ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒன் இஸ் mg cos theta, the second is mg sin theta. So because of the mass of the sphere there is a gravitational force and this gravitational force is resolved into two components. One is mg cos theta and the second is mg sin theta. Second, in the inclined plane in the sphere மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும். there is a normal force. இதை n அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ஸ்பியருக்கும் இன்க்ளைன் பிளேனுடைய சர்ஃபேஸ்க்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸ்பியர் ரெஸ்ட்டில் இருக்கிறனால அங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர் இஸ் எ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதை F suffix S அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், சின்ஸ் தேர் இஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் த வயர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதை F suffix M அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பியர் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸையும் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஃபோர்ஸஸ்லாம் எப்படியெல்லாம் கேன்சல் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பியரை வயர்னால் சுற்றியிருக்கோம். தட் வயர் வில் ஆக்ட் லைக் எ க்ளோஸ்டு லூப். திஸ் இஸ் அ வயர். இந்த வயர் ஸ்பியரை சுற்றி இருக்குது. திஸ் வில் ஆக்ட் லைக் எ க்ளோஸ்டு லூப். க்ளோஸ்டு லூப் வில் எக்ஸ்பீரியன்ஸ் 0 net magnetic force. So the net magnetic force is equal to 0. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அடுத்து நார்மல் ஃபோர்ஸ் mg cos thetaவை பேலன்ஸ் பண்ணிடும். ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்டில் இருக்கும், mg cos thetaங்கிறது டவுன்வர்டில் இருக்கும். அதனால் திஸ் நார்மல் ஃபோர்ஸ் வில் கேன்சல் த mg cos theta. அதாவது டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது நெட் ஃபோர்ஸு எப்படியெல்லாம் 0 ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், அடுத்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் mg sin தீட்டாவும் இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை mg sin தீட்டா பேலன்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா த பாடி வில் பி இன் த டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஸ்பியர் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை mg sin தீட்டா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம்.
பாடி ரெஸ்ட்டில் இருக்கணும்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும். டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும்னா நெட் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம். நெட் ஃபோர்ஸ் 0 ஆகணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை mg sin θ பேலன்ஸ் பண்ணணும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்லேயும் இந்த ஸ்பியர் இருக்கணும் அப்படின்னா நெட் டார்க் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இங்கே என்னெல்லாம் டார்க் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, டார்க் டியூ டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நெட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் 0, ஆனால் டார்க் டியூ டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, கன்சிடர் எ பாடி லைக் திஸ். இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் பாடி இஸ் 0, பட் த பாடி வில் ரொட்டேட். தட் மீன்ஸ் த பாடி இஸ் ஹேவிங் த டார்க். ஸோ டார்க் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதை டவ் சஃபிக்ஸ் m அப்படின்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் என்ன டார்க் இருக்கும்? டார்க் டியூ டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதை டவ் சஃபிக்ஸ் s அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பியர் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா டார்க் டியூ டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் டார்க் டியூ டு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஒன்று கேன்சல் பண்ணணும். அதாவது இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகியிருக்கணும். ஸோ டவ் சஃபிக்ஸ் m must be equal to tau suffix s. First, torque due to magnetic force எழுதுவோம். Torque due to magnetic force is given by the formula P suffix m b sin theta. இங்கே P suffix m அப்படிங்கிறது magnetic dipole moment. இதோடைய formula P suffix m is equal to NIA. இங்கே ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த லூப். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சர்க்குலர் லூப் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். தேர்ஃபோர் டவ் சஃபிக்ஸ் m இஸ் ஈக்குவல் டு பிஎம்க்கு பதிலாக NIAன்னு எழுதலாம், ஏக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ NI பை ஆர் ஸ்கொயர், அப்புறம் என்ன இருக்குது? B sin theta இருக்குது. B sin theta. So this is the torque due to the magnetic force. அடுத்து torque due to the static friction எப்படி எழுதலாம்? Torque can be written as force into distance. So force is the static friction into distance is the radius of the circular loop. So this is equal to, what is F suffix S? This is a static friction. Static friction mg sin theta க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். Therefore this should be equal to mg sin theta into r. So this is a torque due to static friction. இந்த torque due to static frictionம் torque due to magnetic forceம் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பியர் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்கும். Therefore we can write now n I pi r square b sin theta is equal to mg sin theta into r. ஸோ இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இப்போ sin theta கேன்சல் பண்ணிடலாம், ஒரு ஆரை கேன்சல் பண்ணலாம். therefore we will get n I pi r into b is equal to mg. We have to find the current I. So current I is equal to mg divided by n pi r b. So this is the formula required to calculate the current. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான டெரிவேஷன் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எழுதி கூட சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துடலாம். மாஸ் இஸ் கிவன் விச் இஸ் ஈக்குவல் டு 100 கிராம். இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 100. 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 10 to the power -3 கிலோகிராம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. R இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். இதையும் SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 20 × 10 to the power -2 மீட்டர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5.
அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. B is equal to 0.5 டெஸ்லா. ஜியோடைய வேல்யூவை நம்ம 10 எடுத்துக்குவோம். 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get I is equal to m is 100 into 10 to the power minus 3 into acceleration due to gravity is 10 divided by n is 5 பையை பையனே வச்சுக்குவோம் into r is 20 into 10 to the power minus 2 into magnetic field is 0.5 Tesla. This is equal to இதை simplify பண்ணோம்னா we will get 2 divided by pi. This is a current required to pass through the wire to keep the sphere in the rest. Unit of current is ampere. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next book back problem எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.